Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Here to learn a non-linear data structure, regression, lasso regression, ridge regression. இப்போ இனிமேல படிக்கிற அல்கரிதம்ஸ்ன்றது ஒரு ரிக்ரெஷன் அல்கரிதம்ஸ் மேலேயே யூஸ் பண்ணணும்னு இல்லை. கிளாசிஃபிகேஷன் அல்கரிதம்ஸ் மேல கூட நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ரெண்டுமே 2 types ஆஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்கரிதம்ஸ் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறது. ஸோ இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஆக்சுவலா தட் இஸ் அ சப்போர்ட் வெக்டார் மெஷின். சப்போர்ட் வெக்டார் மெஷின் போத் கிளாசிஃபிகேஷன்லயே ஒர்க் ஆகும், ரிக்ரெஷன்லயே கூட ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி அது வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் மேலதான் பர்ஃபார்ம் பண்றது. கிளாசிஃபிகேஷன்னா என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, whether the person is having a diabetes or not. So அந்த மாதிரி கேசஸ்ல இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின்ன்றது ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். அந்த டேட்டா செட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவல் தான் இருக்கும் இதுல. ஸோ நவ் we are here to learn support vector regression. See, நான் ஹெட்டிங் வந்துட்டு சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன் வச்சிருக்கேன். பட் we are working on support vector machines. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, சப்போர்ட் வெக்டார் மெஷின் இஸ் a supervised machine learning algorithm. What is mean by supervised machine learning? So where we are giving the labels கொடுத்திருக்கு, means input labels கொடுத்திருக்கிறோம், output labels கொடுத்திருக்கிறோம். ஸோ அது பேஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட மாடல் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்ப நம்ம ஒரு டெஸ்டிங் டேட்டா கொடுக்குறோமோ அந்த டெஸ்டிங் டேட்டாவோட அவுட்புட் நம்மளுக்கு கொண்டு வருது. ஸோ தட் இஸ் வாட் சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். ஸோ அதுல ஒரு டைப் தான் இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின்ன்றது, which can be used for both classification or regression. However, it is mostly used in classification problems only. So classification என்னது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, அந்த மாதிரி கேசஸ். ரிக்ரெஷன் என்னது? ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸ் இருக்கிறது தான் ரிக்ரெஷன் சொல்றோம். ஓகேவா? So now in this algorithm we plot each data items as a point in n dimensional space where n is the number of features. Number of features is nothing but the column names, which with the value of each feature being the value of a particular coordinate. So இங்க நீங்க diagrammatic representation இங்க நீங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? See, இங்க let us take a simple example, classification problem எடுத்துக்கோங்களேன். இங்க 2 classes இருக்கு. 2 classes means it may be like yes or no or true or false, அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். So the red color representing ஒரு class பத்தி, blue color representing இன்னொரு class பத்தி. இங்க இந்த மாதிரி டேட்டான்றது ஸ்கேட்டர் ஆயிருக்கு, மிக்ஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி மிக்சிங் ஆயிருக்கும் போது நம்ம இந்த சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன் ஆகட்டும், சப்போர்ட் வெக்டார் மெஷின்ன்றது பர்ஃபார்ம் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஸோ நம்ம இது ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம இந்த பிளேன் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது 2D பிளேன் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு 3D ஒரு ஹை டைமென்ஷனலா கன்வெர்ட் பண்றோம். எப்ப நம்ம ஒரு ஹை டைமென்ஷனலா கன்வெர்ட் பண்றோமோ ஒரு லைன்ன்றது பிளேன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிளேன் என்னதுன்னா ஒரு ஹைப்பர் பிளேன் வேர் இட் இஸ் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் த கிளாஸஸ். 2 types ஆஃப் கிளாஸஸ் நம்மளுக்கு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்றது தான் இந்த ஹைப்பர் பிளேன். ஓகேவா? சோ ஜஸ்ட் லைக் எ லைன் ன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இந்த இது வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காகமா இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம அது ப்ராப்பரா நம்மளுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக we are making a hyper plane. Hyper plane எதிர் மூலமா வருதுன்னா with the help of this support vector machine மூலமா நம்மளுக்கு இந்த ஹைப்பர் பிளேன்ன்றது நம்ம கிளாஸஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஜெனரேட் பண்றதுக்காகும். So usually இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின் என்னதுன்னா, சப்போர்ட் என்னவே நேம்லயே இருக்கு பாருங்க. மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் ஃபார் டேட்டா பாயிண்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான். வெக்டார் இஸ் நத்திங் பட் நம்ம கான்செப்ட் லேர்ன் பண்ணிருக்கிறோம், வேர் இட் கண்டெய்ன்ஸ் அ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். கரெக்டா? ஒரு வேல்யூக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது வெக்டார்னு சொல்றோம். பட் இன் திஸ் கான்செப்ட் we will take it like a point, டேட்டா பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். மெஷின் எதுக்கு சொல்றோம்னா, யூசுவலி மெஷின் will be depending on 2 things. One is a classification and regression.
ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஷியேட் இருக்கக்கூடாது அன்னிட்டு பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது அன்னிட்டு என்ன பண்ணாங்கன்னா மெஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ மெஷன் இஸ் நத்திங் பட் ஃபார் போத் ரிக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஓவராலா சப்போர்ட் வெக்டார் மெஷன்னா என்னதுன்னா இட் வில் பி ஒர்க்கிங் போத் ஆன் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன், பட் மெயின்லி இட் வில் ஒர்க் ஆன் த கிளாசிஃபிகேஷன். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்னா அந்த டேட்டா பாயிண்ட் எந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஃபார் வாட் டேட்டா பாயிண்ட் இட் இஸ் மோர் சப்போர்ட்டிவ் அன்ற சொல்றதுக்காக தான் இந்த ஹைப்பர் பிளேன்ஸ்ன்றது நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ தட் இஸ் வாட் அ சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ். ஸோ இங்க உங்களுக்கு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ஐ ஹாவ் டேக்கன் ஒன் டேட்டா செட். அந்த டேட்டா செட்ல 3 காலம்ஸ் இருக்கு. 3 காலம்ஸ் வந்துட்டுல ஹவர்ஸ் இஸ் ரெப்ரசன்ட், எத்தனை ஹவர்ஸ் அவங்க ஸ்டடி பண்ணிருக்காங்க, அவங்க ஸ்டடி பண்ணிருக்கிறத பேஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hour ஸ்டடி பண்ணிருக்கிறவங்க பாஸ் ஆயிருக்காங்க, 2 hours ஸ்டடி பண்ணிருக்கிறவங்க பாஸ் ஆயிருக்காங்க, 3 hours படிச்சிருக்கவங்க பாஸ் ஆயிருக்காங்க. பட் அவங்க how many hours they slept on it, -1 hours they slept, -2 hours they slept, -3 hours they slept, they didn't read at all, அப்ப they have failed. ஸோ அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ரிசல்ட் எப்படி கொடுக்குறோம், பாஸ் ஃபெயில் பண்ணிட்டு அவங்க ஸ்கோர் பண்ணிருக்கிற மார்க்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க பாஸ் ஆயிருக்காங்களா ஃபெயில் ஆயிருக்காங்களான்னு சொல்றோம். ஸோ நான் அவங்க மார்க்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டேட்டா செட்டை ஜென்ரேட் பண்ணிட்டேன். இது நான் என்ன பண்றேன், நான் சூப்பர்வைஸ்டு சப்போர்ட் வெக்டார் மெஷின் என்ற அல்காரிதம் நான் இதன் மேல் அப்ளை பண்ண போறேன். ஐ ஆல்ரெடி செட் தட் இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின்ன்றது 2 கேசஸ்ல ஒர்க் ஆகும், பட் மோஸ்ட் இட் ஒர்க்ஸ் ஆன் கிளாசிஃபிகேஷன் ஓன்லி. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட் நான் 2ஆ கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கேன். So one is taking a classification means yes or no, that means pass or fail அன்னிட்டு தான். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் நான் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு எடுத்துக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் ரிக்ரெஷனுக்காக எடுத்துட்டு இருக்கேன். மீன்ஸ் என்கிட்ட இருக்கிற டேட்டா செட் 2 கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்காக எடுத்திருக்கேன். ஒன்னு வந்துட்டு கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ரெக்ரெஷன். சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங்காக டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணீங்களேன், நானு சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன் அதுக்காக நான் எடுத்திருக்கிற டேட்டா செட் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் டேட்டா பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டிராயிங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிரா பண்ணிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தே ஹேவ் ஸ்டடிட், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தே ஹேவ் ஸ்லெப்ட்ன்ற மாதிரி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிருக்கேன். 0 ரெப்ரசென்டிங், 1 ரெப்ரசென்டிங் பாஸ் அன்னிட்டு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் டேட்டா யூஸ் பண்ணிட்டு நான் பிளாட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 hour படிச்சிருக்கிறவங்கள பாஸ் ஆயிருக்கிறதுனால பாஸ் இங்க டாட் வச்சிருக்கேன். 2 hours படிச்சிருக்கவங்க பாஸ் தான், 3 hours படிச்சிருக்கவங்க பாஸ் தான். -1 மீன்ஸ் 1 hour ஸ்லீப் பண்ணிருக்கிறவங்களுக்கு ஃபெயில், -2 ஃபெயில், -3 ஃபெயில். ஸோ பிளாட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா I want to draw the hyperplane. Hyperplane is nothing but a straight line மாதிரி தான். So based on our features, நம்ம கிட்ட எத்தனை features இருக்கோ அத்தனை features பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹைப்பர் பிளேன் டிரா ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட 2 dimensional இருந்துச்சு, 2 features இருந்துச்சுன்னா இட் இஸ் லைக் 2 dimensional. அப்ப நமக்கு அதை பார்க்கறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ ஆர் ஹேவிங் 3 features, 3 columns டேட்டா இருந்துச்சு நினைச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு 3 dimensional which is nothing but a plane மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்க 3 dimensional மாதிரி மீன்ஸ் இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ், 3 dimensional மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 features இருக்கிறதுனால 2 dimensional which is nothing but a line. ஸோ நான் இந்த லைன்ன்றது டிரா பண்றேன். ஒரு இது இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின்ல இருந்து ஐ எம் கோயிங் டு டிரா திஸ் ஹைப்பர் பிளேன். இந்த ஹைப்பர் பிளேன்ன்றது சப்போர்ட் வெக்டார் மெஷின் தான் ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ ஐ ஹாவ் ட்ரான் ஒன் லைன். ஓகேவா? லீனியர் ரிக்ரெஷன் மாதிரி தான் இது கூட ஒரு சப்போர்ட் வெக்டார் மெஷினோட ஹைப்பர் பிளேன் மாதிரி. ஸோ இந்த ஹைப்பர் பிளேன் எப்படி பாஸ் ஆகுமோ அதுக்கு பேரலா யூ வில் கெட் த மார்ஜின்ஸ். இந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, தீஸ் 2 blue colors ஆர் மார்ஜின்ஸ். எப்பவுமே நம்ம ஒரு ஹைப்பர் பிளேன் டிரா பண்ணிட்டு இருக்கிறோம்னா பேரலா தீஸ் மார்ஜின்ஸ் வில் ஜெனரேட் பண்ணலாம். எதுக்காக இந்த மார்ஜின்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஆகுதுன்னா, இப்ப நம்ம எப்ப மார்ஜின்ஸ் டிரா பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிளாஸோட பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸோட பாயிண்ட் இந்த பக்கம், இன்னொரு கிளாஸோட பாயிண்ட் இந்த பக்கம் கண்டிப்பா அந்த மார்ஜின்ஸ் மேல லை ஆயிருக்கும். மஸ்ட் அண்ட் ஷுட். எதுக்காக இந்த மார்ஜின்ஸ் நம்ம டிரா பண்ணணும்னா இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த அவுட்லயர்ஸ். அவுட்லயர்ஸ் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ்ன்றது யூசுவலி நம்மளுக்கு இந்த மார்ஜின்ஸ் நடுவுலயே மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் லை ஆயிருக்கும். யூசுவலி எப்ப நம்மளோட பாயிண்ட் அவுட் ஆஃப் மீன்ஸ் ரொம்ப தொலைவா இருக்குமோ தட் மீன்ஸ் அந்த பாயிண்ட்ன்றது அவுட்லயர்.
அந்த அவுட்லயர் நம்ம மெஷினுக்கு ட்ரெயின் பண்றதுனால அவ்வளோ ஆப்டா அக்யூரசி கொடுக்காது. ஸோ அப்ப அந்த கேசஸ்ல நம்ம அந்த அவுட்லயர்ஸ் ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? எப்ப இந்த மார்ஜின்ஸ் மேல இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் லை ஆகுமோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா சப்போர்ட் வெக்டார்ஸ் கூப்பிடுறோமா. ஓகே, சோ நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு ரைட் சைடுல லை ஆயிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பாஸ் இண்டிகேட் பண்றது, லெஃப்ட் சைடுல லை ஆயிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலா ரெப்ரசன்டேஷன் பண்றது. ஸோ திஸ் இஸ் வாட் சப்போர்ட் வெக்டார் கிளாசிபிகேஷன் பத்தி. ஸோ அதே மாதிரி நம்ம சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன் பத்தி பேச போறோம். நான் நீங்க சேம் திங் தான், ஆனா இன்னும் சம் ஃபியூ டீடைல்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ இங்க நம்ம இங்க மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், see here what I am going to tell here is, so நான் இப்ப இந்த சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு கண்டினியூஸ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஹவர்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஸோ இந்த ஹவர்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கேன், மார்க்ஸ்ன்றது ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்போ நம்ம சப்போர்ட் வெக்டார் மெஷின் அது இந்த டேட்டா செட் மேல அப்ளை பண்றோமோ இட் இஸ் கோயிங் டு ஜெனரேட் அ ஹைப்பர் பிளேன். ஸோ அந்த ஹைப்பர் பிளேன்ன்றது என்ன பண்ணுதுன்னா அந்த டூ கிளாஸஸ், ஸோ பாஸ் ஃபெயில், அடுத்தது அதுதான் நம்ம இந்த பக்கம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் மோர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வருது, லெஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் மீன்ஸ் வாட் ஐ எம் டிஃபரன்ஷியேட்டிங், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஐ எம் சேயிங் இட் லைக் எ பாஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே ஃபெயில் மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹைப்பர் பிளேன் என்ன பண்றதுன்னா டூ கிளாஸஸ் டிவைட் பண்ணும், மீன்ஸ் அது ஒரு இது மாதிரி டிவைடர் மாதிரி செப்பரேட்டர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது மாதிரி இந்த ஹைப்பர் பிளேன் டிரா பண்ணிக்கும். இந்த ஹைப்பர் பிளேன் டிரா ஆகுற டைம்லயே நம்மளுக்கு மார்ஜின்ஸ்ன்றது கூட ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்க இந்த மார்ஜின்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன யூஸ் தானே அதுதான் சொல்லியிருக்கிறேன், அவுட்லயர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுனா அவுட்லயர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது மூலமா நம்ம அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ்வலி வில் லை இன் திஸ் ஏரியா ஓன்லி. இப்ப நம்ம ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுக்கும் போது அவுட் ஆஃப் தீஸ் அன்னப்போ தட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அவ்வளவு தேவை இல்லைன்னுட்டு, ஸோ விச் இஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் மீன்ஸ் இட்ஸ் அவுட்லையர்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க டூ மார்ஜின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டூ மார்ஜின்ஸுக்கு டூ நேம்ஸ் இருக்குமா. ஸோ இந்த ரைட் சைட்ல இருக்கிறது என்னன்னு சொல்றோம்னா we will call it like upper margin கூப்பிடுறோம். அதுக்கு above மீன்ஸ் லெஃப்ட் சைட்ல ஃபெயில் கிட்ட இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் என்னன்னு கூப்பிடுறோம்னா லோயர் மார்ஜின் கூப்பிடுறோம். ஸோ எப்படி இந்த லைன்ஸ் ஜென்ரேட் ஆகும்னா இந்த ஹைப்பர் பிளேன் பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைன்ஸ் ஜென்ரேட் ஆகுமா. ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் என்னது, y is equal to mx plus c. ஸோ அதே விதமா இந்த ஹைப்பர் பிளேனோட ஈக்குவேஷன் என்னதுன்னா y is equal to w பவர் t x plus b, வேர் w அன்றது என்னன்னா வெயிட் மேட்ரிக்ஸ், t அன்றது டிரான்ஸ்போஸ்மா. ஸோ எக்ஸ் அன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட டேட்டா, b அன்றது இன்டர்செப்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது வந்துட்டு wt of x plus b is equal to 0 அண்டர்லைன் இந்த ஹைப்பர் பிளேன். ஸோ இந்த மார்ஜின் அப்பர் மார்ஜின் எப்படி ஈக்குவேஷன் எடுத்துக்கும்னா ஒன் ஸ்டெப் பிலோ, ஒன் ஸ்டெப் இந்த பக்கம் வர்ற மாதிரி, அதே லோயர் மார்ஜினா ஒன் ஸ்டெப் அந்த பக்கம் போற மாதிரி -1 கூப்பிடுறோம். So in the lower margin equation is -1, normal hyperplane equation is equal to -1. அதுவே இந்த பக்கம் இருக்கிற upper margin ஓட equation வந்துட்டு +1 அன்னிட்டு சொல்றோம். ஓகே, so இந்த weight matrix அன்றது நம்ம usually அந்த values அன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கிறோம் இல்லையா, gradient descent optimization technique மூலமா values அன்றது நம்ம changes பண்ணிக்கிட்டே இருக்கலாம் until to reach the மினிமம் குளோபல் மினிமா வேல்யூ வரது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூஸ்ன்றது சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வெயிட்ஸ்ன்றது ஸோ நம்ம யூஸ்வலி இந்த டபிள்யூன்றது இந்த ஃபார்மேட்ல இருக்கிறோம், மீன்ஸ் ஹாரிஜான்டல் ஃபார்மேட்ல இருக்கும். எப்போ நீங்க இந்த டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ற சாரி ஸோ டபிள்யூன்றது இந்த ஃபார்மேட் மீன்ஸ் இட் வில் பி லைக் திஸ் ஃபார்மேட், எக்ஸ்ன்றது இட் வில் பி லைக் திஸ் மீன்ஸ் எக்ஸ் இஸ் நதிங் பட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த டிபெண்டன்ட் வேரியபிளோட வேல்யூ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. சோ நீங்க ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும், நம்ம இங்க மார்ஜின்ஸ் டிரா பண்ணும்போது ஆக்சுவலி எல்லாமே ஒரே மாதிரி ரயில்வே ட்ராக் மாதிரி தான் இருக்கும்னு கிடையாது. அது வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ப்ராடா போயிருக்கும், இன்னொரு இடத்துல வந்துட்டு கம்மியா இருக்கும் டிஸ்டன்ஸ். நம்ம வந்துட்டு எதுவும் கன்சிடர் பண்ணிக்கணும்னா எங்க ப்ராடா இருக்குமோ அந்த ஸ்பேஸ் தான் நம்ம மெயினா கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த விட்த்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு பாருங்க, இந்த
இந்த margins distance அன்றது கம்மியா இருக்கு பாருங்க. You should not consider this one. Where you having the maximum distance between the margins, அந்த margin தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் எப்பன்னா நம்ம ஒரு நியூ டேட்டா பாயிண்ட் கொடுத்துருக்கும் போது அந்த டேட்டா பாயிண்ட் அந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதா இந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதான்னுட்டு ஈஸியா ரெகக்னைசேஷன் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஹைப்பர் பிளேனா இருக்கட்டும் இந்த மார்ஜின்ஸ் ஆகட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? So the main thing you have to remember is the distance between two margins should be maximum, that you have to maintain it. அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெயினா கன்சிடர் பண்ணணும். மினிமம் கன்சிடர் தேவையில்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன். ஆக்சுவலி நம்ம மார்ஜின் சொல்லிட்டு இருக்கோம். மார்ஜின்ல கூட நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குமா. ஒன் இஸ் ஹார்ட் மார்ஜின் அண்ட் செகண்ட் இஸ் சாஃப்ட் மார்ஜின். ஹார்ட் மார்ஜின்ன்றது என்னதுன்னா கம்பல்சரி நம்மளுக்கு பார்ஷியாலிட்டி மீன்ஸ் என்னன்னா இந்த பக்கத்துல இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும், இந்த பக்கத்துல இதுதான் இருக்கணும். மீன்ஸ் இந்த பக்கம் ஒரு சைட்ல ஒரே கைண்ட் ஆஃப் கிளாஸ் தான் இருக்கணும், இன்னொரு சைட்ல வந்துட்டு இன்னொரு கைண்ட் ஆஃப் கிளாஸ் தான் இருக்கணும். கண்டிப்பா ஒரு என்ன பண்ற ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸோட டீடைல்ஸ் மிக்ஸ்அப் ஆயிருக்காது. So means this hard margin is very much strict. It will not combine the classes. Okay. அதுவே சாஃப்ட் மார்ஜினா அதுக்கு எந்த ஸ்ட்ரிக்ட் இல்லம்மா. ஸோ யாரனா இருக்கட்டும் கம்பைண்டா கூட இருக்கட்டும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஸோ யூ ஷுட் மேக் அ மார்ஜின். ஸோ இந்த மாதிரி மீன்ஸ் யூ ஹாவ் டு ப்ரொவைட் அ ஹைப்பர் பிளேன். அந்த ஹைப்பர் பிளேனுக்கு எப்போ நம்ம ஹைப்பர் பிளேன் ட்ரா பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் கோயிங் டு ட்ரா த மார்ஜின்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இந்த ஹைப்பர் பிளேன் தான் நம்மளுக்கு டெசிஷன் பவுண்டரின்னு சொல்றோம். இந்த டெசிஷன் பவுண்டரி வந்துட்டு ஒன் கிளாஸ் வில் பி திஸ் சைட் அண்ட் ஒன் கிளாஸ் வில் பி திஸ் சைடுன்னுட்டு. இங்க சாஃப்ட் மார்ஜின்ல பாருங்க மிக்ஸ்அப் ஆயிருக்கு பாருங்க. இங்க மார்ஜினுக்கு இங்க பாருங்க இந்த பாயிண்ட்ன்றது இந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது, இந்த ப்ளூ பாயிண்ட்ன்றது சம்பந்தப்பட்டிருக்கிறது. கரெக்டா? ஸோ தெர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட், எல்லா கிளாஸஸும் மிக்ஸ்அப் ஆயிருக்கிறது. யூஸ்வலி நம்ம ஃபாலோ ஆக போறது இதுவே தான் சாஃப்ட் மார்ஜின் தான். பிகாஸ் நம்ம கொடுக்க போற டேட்டா செட்டு எப்பவுமே இந்த மாதிரி ஃபாலோ ஆகாது. ஸோ ஈஸியா இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் மார்ஜின்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்ஜின்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை ஃபியூ டெர்மினாலஜிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா. ஸோ சி ஹியர் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட் இங்க டெக்னிக்கலா நம்ம ஃபியூ லைன்ஸ் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஹைப்பர் பிளேன், a decision boundary separating different classes in feature space represented by the equation wx plus b is equal to 0 in linear classification. So இதுதான் நான் சொன்னது. இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, that is a decision boundary used to separate two classes. That equation line என்னன்னு சொல்லிருக்காங்க அவங்க, wx plus b is equal to 0, which is nothing but y is equal to mx plus அந்த மாதிரி தான். So this is transpose. Okay, இது transpose w of transpose x plus b ma. Next support vectors அண்ணா என்னதுன்னா நம்மளோட ஹைப்பர் பிளேனுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் க்ளோஸா இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் வெக்டார்ஸ் சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஹைப்பர் பிளேன் இல்லையா, இந்த ஹைப்பர் பிளேனுக்கு எந்த க்ளோஸா இருக்குமோ மெயின்லி அந்த மார்ஜின்ஸ் மேல லையா இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா சப்போர்ட் வெக்டார்ஸ் கூப்பிடுறோம். The closest data points to the hyperplane crucial for determining the hyperplane and margin. So அதுதான் நம்மளோட support vectors கூப்பிடுறோம். Margin என்னது? The distance between the hyperplane and the support vectors. இப்போ இருக்க பாத்தீங்களா, this is a hyperplane and this is a support vectors. இந்த ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் பாக்குறீங்க, அது பார்க்கும்போது மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட மார்ஜின்ஸ் சொல்றோம். The distance between the hyperplane and the support vectors. SVM aims to maximize these margins for better classification performance. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும்ன்றப்போ நம்மளோட டிஸ்டன்ஸ் மார்ஜின்ஸ் டிஸ்டன்ஸ்ன்றது மேக்ஸிமமா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கர்னல்ன்றது என்னதுன்னா ஜஸ்ட் லைக் ஹைப்பர் பிளேன் தான். கர்னல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்னல்ஸ் இருக்குமா. ஸோ வென் யூ ஆர் ஃப்ரம் 2 dimensional to higher dimensional, நம்ம எப்போ ஒரு ஸ்மாலர் டைமென்ஷன்ல இருந்து ஹையர் டைமென்ஷனுக்கு போகிறோமோ அப்போ நம்ம வந்துட்டு கர்னல்ஸ் யூஸ் பண்ண போறோம். கர்னல்ஸ் இஸ் நத்திங் பட் த transformers. What I can say, transformers we can say here. See here, a function that maps data to the higher dimensional space, enabling SVM to handle non-linearity separable data. Non-linearly separable data னா இதுவே தான்.
ஸோ இது செப்பரபிள் ஆயிருக்க டேட்டா இல்ல திஸ் இஸ் அ நான் லீனியாரிட்டி. இப்போ நம்ம ஒரு லைன் போட்டா கூட டேட்டான்றது செப்பரேட் ஆகாது. இட் வில் பி மிக்ஸ்டு அப். திஸ் இஸ் கால்ட் சாஃப்ட் மார்ஜின். இப்போ ஒரு ஹைப்பர் பிளேன் டிரா பண்றோமோ த டேட்டா வில் பி மிக்சிங் அப். டூ கிளாஸோட டேட்டான்றது மிக்ஸ் அப் ஆயிருக்கு. ஸோ அந்த டேட்டா நம்ம சாஃப்ட் மார்ஜின்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ இந்த மாதிரி டேட்டா இருக்குமோ we will make use of a concept called kernels. Kernels என்ற கான்செப்ட் இதுல இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் in order to separate the data. அப்போ இந்த மாதிரி தான் டேட்டான்றது செப்பரேட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அ கர்னல். இந்த ஹைப்பர் பிளேனை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்னா கர்னல் கூப்பிட போறோம் ஃபார் செப்பரேட்டிங் டூ கிளாஸஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டெர்மினாலஜிஸ் தட் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் SVM. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன். யூஸ்வலி நம்மளோட லீனியர் ரிக்ரெஷன்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன்ன்றது y is equal to mx plus z. y-ன்றது என்னதுன்னா ஒரு நியூ லைனோட நியூ லைன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ற இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மூலமா நம்ம ஒரு நியூ லைனுக்கு யூஸ் பண்ற வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ற ஒரு நியூ லைன் டிரா பண்றதுக்காக நம்ம டெவலப் மீன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போற பாயிண்ட்ஸ் தான் நம்ம y சொல்றோம், which is nothing but dependent variable ன்னு சொல்றோம். m-ன்றது ஸ்லோப், x-ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், b-ன்றது இன்டர்செப்ட். இது எல்லாமே டீடைலா லாஸ்ட் செஷன்ஸ்ல பார்த்திருக்கிறது தான். அதே விதமா மல்டி லீனியர் ரிக்ரெஷன்ன்றது மல்டிபிள் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்துட்டு ஒரே டிபெண்டன்ட் இருந்துச்சுன்னா அப்ப மல்டி லீனியர் ரிக்ரெஷன் சொல்லியிருக்கிறோம். அதற்காக ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்லோப்ஸ் வரும். கரெக்டா? ஒரே ஒரு இன்டர்செப்ட் தான் வரும். பட் யூ வில் கெட் த மல்டிபிள் ஸ்லோப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபீச்சர். இப்போ நம்ம பார்க்க போறது சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன். த ஈக்குவேஷன் வில் பி திஸ் ஒன். So WT of x plus means weight transpose x plus b is equal to 0, where W is nothing but weight matrix. In the T under the transpose x under the input matrix but independent variable or data, b under the intercept. Usually the W will be weights will be in this format. X is nothing but independent variables or data. So actually நம்ம இந்த W under the transpose பண்ணும்போது என்ன ஆகுது, ரோஸ்ல இருக்கிறது எல்லாமே காலம்ஸ்ல வரும், காலம்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரோஸ்ல கன்வெர்ட் பண்றது தான் இந்த டிரான்ஸ்போஸோட மீனிங். ஸோ இப்போ இது எல்லாமே ரோஸ்ல இருக்குன்னா எப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்றோமோ இந்த வெயிட்டுக்கு இட் இஸ் கோயிங் டு பி இந்த ஃபார்மேட் ஆஃப் காலம்ஸா ஜென்ரேட் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட வெயிட்டுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்றேன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சம் வேல்யூஸ் ஃபார் மை வெயிட். So usually நம்ம வெயிட்ஸ்க்கு வேல்யூஸ் கொண்டு வரணும்னா we will make use of the concept called gradient descent. You can able to நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்றதுக்குன்னா நம்ம இந்த அல்காரிதம்ஸ்ல யூஸ் பண்ற one of the optimization algorithm gradient descent. So this will give the different values until it reaches the global minima. So means andோட மீன் ஸ்கொயர் எரர்ன்றது எப்ப 0 கொண்டு வரோமோ அப்பத்து வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ்ன்றது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு கொண்டு வர்றது தான் அந்த gradient descent கான்செப்ட். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன், சேம் டேட்டா செட் தான். அவர்ஸ் ரிசல்ட் என்னோட ஈக்குவேஷன் y is equal to mx plus c தான். நான் இங்க y plus f of x கொடுத்திருக்கேன், w transpose x plus b ன்னு கொடுத்திருக்கேன். யூசுவலி w transpose is nothing but I am taking two weights and two features எடுத்திருக்கேன். ஓகே, two independent features எடுத்திருக்கேன். So if for suppose if I am making okay வா w இது w தான், இது w transpose கொடுக்கும்போது நம்மளுக்கு இதுதான் வரப்போகுது இந்த மாதிரி தான். See our w is this one, w transpose கொடுக்கும்போது this one. So நான் இப்போ இது என்ன பண்ணிருக்கேன், இது கொடுத்திருக்கேன், weights ஆனது 0.1 0.2 எடுத்திருக்கேன், intercept 0 வச்சிட்டேன். So your equation will be this one. இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க நம்மளோட டேட்டா செட்ல இருக்கிற வேல்யூஸ் பாஸ் பண்ணி you are going to find out the y values. Your y values will be means இப்போ உங்களோட x1 ன்றது என்னது hours, x2 ன்றது ரிசல்ட். இங்க பாருங்க 1 hour படிச்சிருக்கறவங்க பாஸ் 1, 2 hours படிச்சிருக்கறவங்க பாஸ் 1, 3 hours படிச்சிருக்கறவங்க பாஸ் 1, -1 மீன்ஸ் ஸ்லீப் பண்ணிருக்கறவங்க ஃபெயில் 0. ஸோ -2 0. அந்த மாதிரி நான் இந்த டேட்டா செட் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸா கொண்டு வந்துட்டு ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டு y வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இந்த y வேல்யூஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஹைப்பர் பிளேன் மாதிரி டிரா பண்ணும்போது இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ். ஸோ இந்த பிளேன்ஸ் பாருங்க, யூ ஆர் ஹேவிங் டூ ஃபீச்சர்ஸ். யூஸ்வலி நம்மளோட டேட்டான்றது நான் லீனியரா ரெப்ரசன்டேஷன் ஆயிருக்கும். டு மேக் இட் a very good one அப்போ நம்ம என்ன பண்றோம்னா we are using the kernels to make it like a nice இந்த மெஷ் மாதிரி வர்றதுக்காக நம்ம some kind of classes யூஸ் பண்றோமா. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் ரெட் ரெப்ரசென்டிங் பாத்தீங்களா, இங்க பாருங்க, you are just going to come to know here. So in the points in the equation தான் இந்த hyperplane representation.
So red representing the pass, green representing the fail. Okay va? So these points are correct. Okay, இந்த மாதிரி plane நம்மளுக்கு generate பண்றதுக்கு ஆகும். So this see here, SVM kernels. SVM kernels another different types la இருக்குமா. So this is called a linear kernel. This is வந்துட்டு non-linear kernel ன்னு சொல்றோம். Linear kernel நம்மளோட kernel means இந்த hyperplane-க்கு சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா லீனியர் கர்னல்ஸ் கூப்பிடுறோம். அதுவே if this is non-linear kernel, if you are passing a line also, அப்போ அந்த 2 points நம்மளுக்கு differentiate பண்றதுக்கு ஆகாது. So then to differentiate these two data points, you have to use a kernel. Okay, so இந்த மாதிரி data points நம்ம non-linear kernels தான் யூஸ் பண்றதுக்கு ஆகும். ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இது 2D ன்னு சொன்னோம்னா 3D ஹையர் டைமென்ஷனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ இந்த கர்னல்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் சொல்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸோட டீடைல்ஸ் இன்னொரு கிளாஸோட டீடைல்ஸ் நமக்கு செப்பரேட் பண்ணிடுச்சு. எது மூலமானா kernel will be looking now like a hyperplane தான். So it will be like a 3 dimensional. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ணா எதுவுமே கிடையாதுமா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் பாருங்களேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அப்ளை டு த சேம் வேல்யூஸ். நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்றதுனால இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ பாருங்க, இஃப் யூ ஆர் கிவிங் சம்திங் லைக் y is equal to x பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் கைண்ட் ஆஃப் கர்னல். If you are going to give y is equal to x square, you are going to be getting in this format. If you are going to give this kind of equation, you are going to get this kind of kernel. Means based on the different types of mathematical formulas, you are going to get different types of kernels. So that is what are transformers. Okay va? So usually நம்மளோட SVM kernels different types இருக்கு. Polynomial kernel and RBF kernel and sigmoid kernel and different types இருக்கு. So polynomial kernel, now we know that it will be like something like a curve shape, means other than straight line, then we'll call it as a polynomial kernel. RBF kernel is non-linear kernel மாதிரி தான், non-linear kernel தான் RBF kernel ன்னு சொல்றோம். Sigmoid kernel the line should be in the format of S shape. S shapeல இருந்துச்சுன்னா that kind of kernel will call it as a sigmoid kernel. Default நம்மளுக்கு யூஸ் ஆக போறது என்னதுன்னா RBF kernel தான் டிஃபால்ட்டா யூஸ் ஆகுறது. ஸோ பாருங்களேன், யூ ஆர் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் அல்காரிதம் sklearn லைப்ரரியில SVM கிளாஸ் மூலமா மோஸ்ட்லி we will make use of classifiers தான், SVC. So this and all default kernel is equal to RBF. This is the default one. Default is the RBF kernel in order to separate a non-linear classes. Okay va? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா என்ன சொல்றேன்னு எவ்ரிவன்? see here, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எந்த மாதிரி கர்னல் நம்ம சூஸ் பண்ணிக்கணும்னு டவுட் வரலாம். வெரி சிம்பிள், இங்க பாருங்களேன். Picking the right kernel for an SVM model is very important because it affects how well the model works. Here is a simple guide to help you choose the right kernel. What the data looks like. If the data can be separated by a straight line, இப்போ ஒரு different classes straight line separate ஆச்சுன்னா you simply use a linear kernel. If the data is messy and needs a more complex boundary, அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? non-linear kernel. Mostly we will make use of RBF. RBF is nothing but இதோட expansion mindல வச்சுக்கோங்க, radial basis function or polynomial kernels. You will make use of either இந்த மாதிரி kernel யூஸ் பண்றீங்க or you will make use of this RBF kernel. ஓகேவா? உங்களோட டேட்டான்றது நம்ம செப்பரபிள் பண்றதுக்கு ஆகலன்னப்போ அது நான் லீனியர் கர்னல் தான் யூஸ் பண்றோம். அதுல RBF யூஸ் பண்றோம், பாலினாமியல் கர்னல்ஸ் யூஸ் பண்றோம். How fast you need the model? Usually linear kernels are faster and use less computer power. Non-linear kernels like RBF take more time and resources. So usually நம்ம கிட்ட இருக்கிற டேட்டான்றது ஈஸியா செப்பரேட் ஆயிடுச்சுன்னா லீனியர் கர்னல் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கிங் ஆன்றது ரொம்ப ஃபாஸ்டா ஆகும். அதுவே நம்ம நான் லீனியர் கர்னல்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்போ இட் வில் டேக் மோர் டைம் டு சால்வ் தட் ப்ராப்ளம்ஸ். ஹவு ஈஸி இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மாடல். லீனியர் மாடல்ஸ் ஆனது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் த பவுண்டரி இஸ் சிம்பிள். ஆமா தானே? ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால இந்த கிளாஸ் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கு, இந்த கிளாஸ் வந்து இந்த பக்கம் இருக்குன்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
Non-linear kernels create a complex boundaries and make the model harder to understand. That is what correct. So line அன்றது different curves மாதிரி கொடுக்கும். அப்போ it will be little difficult to understand how the data is separable in it. So these are the ways to choose your kernel when you are performing SVM algorithms. Okay. So next thing, you have to understand real world applications of SVM kernels. So linear kernels அன்றது எங்க யூஸ் பண்றாங்கன்னா கிரெடிட் ஸ்கோரிங், ஃப்ராட் டிடெக்ஷன் மாடல்ஸ், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல இந்த லீனியர் கர்னல்ஸ் எஸ். ஸோ யூனோ ஃப்ராட் டிடெக்ஷனா எஸ் ஆர் நோ, கிரெடிட் ஸ்கோரிங் அந்த மாதிரி மீன்ஸ் ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் மாதிரி. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கும்போது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் நம்ம, because they are fast, easy to implement and produce interpretable results. Polynomial kernels are frequently applied in image classifications. So polynomial kernels use பண்ணும்போது எந்த மாதிரி applications யூஸ் பண்ணலாம்னா image classifications to identify objects or patterns in images. They help capture the complex relationships between the pixel features, making them suitable for tasks like facial recognition or object detection. ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 types of அனிமல்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். லைக் கேட், டாக் இருக்கு. நம்மளோட மாடலுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னா, இப்போ இந்த ஒரு கேட் எடுக்கும் போது நம்ம ஒரு கேட் ஒரு டாக் கொடுத்தா கரெக்ட் கிடையாது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேட்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் கொடுக்கணும். எஸ், பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. டாக்ஸ்ன்றது கொஞ்சம் வந்துட்டு ஷார்ட்டா இருக்கும், லாங்கா இருக்கும், ஹைட்டா மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மாடலுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஃபீச்சர்ஸ் ஒரு டாக்கு கண்ணு வந்துட்டு பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், நோஸ் ஷார்ப்பா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் லைக் தட் ஒன்லி, ரைட்? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற அனிமல்ஸ் நம்ம டாகா இருக்கட்டும், கேட்டா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு நியூ டேட்டா கொடுக்கும்போது, நியூ அனிமல் கொடுக்கும்போது இட் ஷுட் கெட் ரிகக்னைஸ்டு. நம்ம கொடுத்துருக்கிற டாக் எந்த ஃபீச்சருக்கு க்ளோஸா இருக்குதோ அதுக்குதான் நம்ம சப்போர்ட் வெக்டார்ஸ் யூஸ். ஹைப்பர் பிளேனுக்கு அந்த பாயிண்ட் எந்த கிளாஸுக்கு நியரா இருக்குமோ அந்த கிளாஸுக்கு அந்த அனிமல் ரிலேட் ஆயிருக்கிறதுன்ற மாதிரி. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங் ஹியர். மோஸ்ட் க்ளோஸ் ஃபீச்சர் பண்ணிக்கிட்டு இந்த அனிமல்ன்றது நியூட்ரல் மீன்ஸ் அது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கும்போது அந்த டெக்ஸ்ட்ல பாசிட்டிவ் மெசேஜ் இருக்கா, நெகட்டிவ் மெசேஜ் இருக்கா, இல்லைன்னா ஒரு நார்மல் மெசேஜ் இருக்கான்னு சொல்றதுதான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அன்னிட்டு. ஸோ வித் வேரியஸ் கர்னல்ஸ் கேன் ஹேண்டில் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ இதுல வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது நான் லீனியர் கர்னல்ஸ், மெயின்லி ஆர்பிஎஃப் கர்னல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், எஸ்விஎம் கர்னல்ஸ் ஆர் யூஸ் டு டயக்னோஸ் டிசீசஸ். பர்சனுக்கு வந்து டிசீஸ் இருக்கா இல்லையான்றது மேஜரா நம்ம யூஸ் பண்ற அல்காரிதம் தான் எஸ்விஎம் கர்னல்ஸ்மா. So and the identify patterns in medical data. So these are the real world applications of SVM kernels. இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா என்ன சொன்னேனோ? இங்க நம்மளுக்கு 2 types of machine learnings இருக்கு. ஆக்சுவலா 3 types. நம்ம வந்துட்டு மெயின்லி ஃபோக்கஸ் பண்றது 2 types. One is a supervised and unsupervised. நம்ம சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல ரிக்ரெஷன் கான்செப்ட் அப்புறமா கிளாசிஃபிகேஷன் கான்செப்ட் இப்போ கம்பேரிசன் பண்ண போறேன். நீங்க எப்ப ரிக்ரெஷன் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றீங்களோ அப்போ நீங்க அக்யூரசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இருக்கட்டும், மீன்ஸ் அக்யூரசி மேட்ரிசஸ், எவாலுவேஷன் மேட்ரிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்ரிசஸ் யூஸ் பண்ணிருக்கோம். லைக் மீன் ஸ்கொயர் எரர், அப்புறமா மீன் அப்சல்யூட் எரர், அடுத்தது ரூட் மீன் ஸ்கொயர் எரர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கிறோம். அதே விதமா அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக R2 ஸ்கோர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல ரிக்ரெஷன்ல இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன்ல ஃபார் ஃபைண்டிங் தி ஃபார் பர்ஃபார்மிங் தி எவாலுவேஷன் மெட்ரிசஸ் we are going to make use of a confusion matrix. So very simple. இதுல வந்துட்டு 4 categories நம்ம டிவைட் பண்றோம். அந்த 4 categories வந்துட்டு ஒன்னு வந்துட்டு ட்ரூ பாசிட்டிவ், இன்னொன்னு வந்துட்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ், இன்னொன்னு வந்துட்டு ஃபால்ஸ் நெகட்டிவ், அடுத்தது வந்துட்டு ட்ரூ நெகட்டிவ். ஸோ இது என்ன ட்ரூ பாசிட்டிவ் அண்ணா என்னது இந்த மாதிரி டிவைட் பண்ணிருக்கீங்க இல்லையா, வாட் ரெப்ரசன்ட்ஸ் நமக்கு டவுட் வரலாம். ஸோ வெரி சிம்பிள், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். So now our concept is confusion matrix.
ஸோ இங்க பாருங்களேன், in machine learning to measure the performance of the classification model, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்றதுக்காக கிளாசிஃபிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ண போறது என்னதுன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்மா. ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ன்றது எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ண நேம்லயே இருக்கு பாருங்க, டேட்டான்றது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணுமா. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இஸ் a matrix that summarizes the performance of the machine learning model on a set of the test data. நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணிக்கிட்டுதா அதோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது கேதர் பண்ணி கொடுக்க போகுது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல. It is often used to measure the performance of classification models, which aims to predict a categorical label for each input instance. So இங்க பாருங்களேன், the matrix displays the number of true positives, true negatives, false positives and false negatives produced by the model on the test data. நமக்கு டெஸ்ட் டேட்டால எந்த டேட்டா அதோட ரிசல்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மேட்ரிக்ஸ்ன்றது ப்ரொவைட் பண்ண போறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா for binary classification, binary classification என்னது, where it contains two outputs. அந்த target variable ல two outputs, either yes or no, true or false, pass or fail, அந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை binary classification சொல்றோம். The matrix will be of 2x2 table. நம்மளோட classification matrix ன்றது 2x2 formatல இருக்கும். For multi-class classification, the matrix shape will be equal to the number of classes. That is, for n classes, it will be n by n. For example, இப்போ நம்ம கிட்ட 3 classes means 0, 1, 2 and இருந்துச்சு. For example, married, unmarried, diverse இருக்கு, 3 classes இருக்கு. அப்போ நம்மளோட confusion matrix ஓட dimension வந்துட்டு 3x3 matrix மாதிரி இருக்கும். ஓகேவா? So next, a 2x2 confusion matrix is shown below for the image recognition. ஒரு image recognition data set எடுத்திருக்கேன். அந்த டேட்டா செட் மேல having a disease image or no disease image, அது அவங்களுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையா தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறோம். யூஸ்வலி நம்ம இந்த சைட்ல மீன்ஸ் ஆக்சுவல் டேட்டா, நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சுவல் அவுட்புட் டேட்டா இங்கவா, இந்த பக்கம் வந்துட்டு ப்ரிடிக்டட் டேட்டா தான் நம்ம கொடுக்க போறது. ஓகேவா? ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க டிசீஸ் நோ டிசீஸ் கொடுத்துட்டேன். இது வந்துட்டு ஆக்சுவல் டேட்டா, டிசீஸ் இருக்கு டிசீஸ் இல்லைன்ற மாதிரி. ப்ரிடிக்டர்ல கூட டிசீஸ் இருக்கு டிசீஸ் இல்லைன்னு சொல்ற மாதிரி. இப்போ நான் எனக்கு அவுட்புட் வந்துட்டு மீன்ஸ் டெஸ்ட் டேட்டால அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா ட்ரூ பாசிட்டிவ். எதுக்கு ட்ரூ பாசிட்டிவ்னா ஆக்சுவலா அவங்களுக்கு டிசீஸ் இருக்கு, ப்ரிடிக்ஷன்ஸ்ல கூட இருக்குன்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஆக்சுவல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு சொல்றதுனால அவங்களோட அவுட்புட்ன்றது ட்ரூ. ஸோ டிசீஸ்ன்றது பாசிட்டிவா கன்சிடர் பண்ணிருக்கிறதுனால ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லிடுறோம். இப்போ ஆக்சுவல் டேட்டால நோ டிசீஸ், அந்த பர்சனுக்கு டிசீஸ் இல்லை, ஆனா ப்ரிடிக்ஷன்ஸ்ல டிசீஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அவங்களோட ரிசல்ட் வந்துட்டு ஃபால்ஸ். டிசீஸ் இல்லாதவங்களுக்கு டிசீஸ் சொல்லிருக்கிறதுனால தட் இஸ் ஃபால்ஸ். சோ ஃபால்ஸ். சோ இல்லன்னு சொல்லிட்டு மீன்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால பாசிட்டிவ். சோ டிசீஸ் இஸ் பாசிட்டிவ். சோ நீங்க பாசிட்டிவ் ஃபால்ஸ், உங்களோட டெசிஷன் வந்து நீங்க எடுத்திருக்கிற ரிசல்ட்ன்றது ஃபால்ஸ், டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால பாசிட்டிவ். ஓகேவா? சோ இங்க பாருங்களேன், இப்போ உங்களோட அவுட்புட் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ் என்னது, டிசீஸ் இருக்கு ஆனா இல்லன்ற ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்திருக்கு. சோ தட் இஸ் ஃபால்ஸ். சோ என்னன்னு வந்திருக்கு, நோ டிசீஸ். நோ டிசீஸ்ன்றது நெகட்டிவ். சோ ஃபால்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி ட்ரூ நெகட்டிவ். ட்ரூ நெகட்டிவ் என்னது, டிசீஸ் இல்லன்றவங்களுக்கு டிசீஸ் இல்லன்ற மாதிரி தான் வருது. சோ தட் இஸ் ட்ரூ. சோ நோ டிசீஸ் சொல்லிட்டு இருக்கிறதுனால நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். So this is what the confusion matrix. இங்க பாருங்களா, it is the total counts having both predicted and actual values or diseases. ரெண்டு பேர் மீன்ஸ் ஆக்சுவல்ல அப்புறமா ப்ரிடிக்ஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்றோம். அதோட கவுண்ட் இங்க எழுதிக்கணும். ட்ரூ நெகட்டிவ்னா இந்த பக்கம் மீன்ஸ் ஆக்சுவலா இந்த டூ கேஸ், இந்த டூ காலம்ஸ்ல இந்த டூ செல்ஸ்ல இருக்கிற டேட்டா தான் குட் ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லலாம். இந்த டூ இருக்கிறது குட் கிடையாது. ஓகேவா? பிகாஸ் இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க, இருக்குன்னு சொல்றாங்க. பட் இங்க வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. சோ அப்ப இது கரெக்ட் கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா? சோ இங்க பாருங்க ட்ரூ நெகட்டிவ் இத பத்தி சொல்றேன். இட் இஸ் த டோட்டல் கவுண்ட்ஸ், நோ டிசீஸ் இல்லோட கவுண்ட், ஆக்சுவல் கவுண்ட் அப்புறமா ப்ரிடிக்ஷன்ஸ் கவுண்ட் இல்லன்னு சொல்ற போது அதோட கவுண்ட் இங்க போடுறோம். இங்க வந்துட்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, இட் இஸ் த டோட்டல் கவுண்ட்ஸ் ஹேவிங் த ப்ரிடிக்ஷன் இஸ்
டிசீஸ் while actually not a disease. டிசீஸ் இல்லாத அவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னு ப்ரிடிக்ஷன்ஸ்ல கொடுக்கும்போது அதோட அவுட்புட் இங்க போடுறோம், அதோட கவுண்ட் இங்க எழுதுறோம். I'll explain. எந்த கவுண்ட் என்ன மீன்ஸ் நம்ம சொல்றேன், நம்ம ஆக்சுவல் டேட்டா அப்புறமா ப்ரிடிக்ஷன்ஸோட டேட்டா கம்பேர் பண்ணிக்கிட்டு அந்த வேல்யூஸ் தான் நம்ம பிளாட் பண்ண போறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் ஆனா டிசீஸ் இருக்குன்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. சோ அதோட கவுண்ட் இங்க நீங்க போட போறீங்க. ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இது வந்துட்டு இண்டெக்ஸ்மா, இங்க வந்துட்டு ஆக்சுவலா அந்த பர்சனுக்கு டிசீஸ் இருக்கு, ப்ரிடிக்ஷன்ஸ்ல கூட டிசீஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. செகண்ட் இதுல டிசீஸ் இருக்கு, நோ டிசீஸ்ன்னு சொல்றீங்க. இங்க கூட டிசீஸ் இருக்கு, டிசீஸ் இருக்கு, நோ டிசீஸ், நோ டிசீஸ், இங்க டிசீஸ், டிசீஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க. சோ நீங்க இங்க சொல்லணும் டிசீஸ் இருக்கு, டிசீஸ் ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இருக்கிறது அன்னப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இட் வில் லைஸ் இன் த ட்ரூ பாசிட்டிவ். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்க கவுண்ட்ன்றது 1க்கு போட்டுறீங்க, ட்ரூ பாசிட்டிவ்ல 1 போடுறீங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சுவல் டேட்டா ப்ரிடிக்டட் டேட்டால. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் எழுத போற டேட்டா, இந்த பக்கம் வந்துட்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க போற டேட்டா. ஸோ நம்மளோட இது வந்துட்டு நோ டிசீஸ், டிசீஸ், நோ டிசீஸ். கரெக்டா? ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இங்க பாருங்க ஆக்சுவல் டிசீஸ் இருக்குன்னு சொல்றது ப்ரிடிக்டட் டிசீஸ் இருக்கு. ஸோ ட்ரூ பாசிட்டிவ், இது வந்துட்டு ட்ரூ பாசிட்டிவ் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு டிசீஸ் இல்லன்னு சொல்றவங்க டிசீஸ் இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. அப்ப என்னது, நம்மளோட ப்ரிடிக்ஷன்ன்றது ராங் இருக்கிறதுனால ஃபால்ஸ். என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ட்ரூ, ஃபால்ஸ், பாசிட்டிவ்னு சொல்லிடுறேன். இங்க டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நோ டிசீஸ் சொல்றாங்க. அப்ப அவங்களோட ப்ரிடிக்ஷன் ஃபால்ஸா இருக்கிறதுனால ஃபால்ஸ். அது என்ன ப்ரிடிக்ட் பண்ண டிசீஸ், தட் மீன்ஸ் நெகட்டிவ் அன்னிட்டு. சோ ஃபால்ஸ் நெகட்டிவ். சோ இப்போ நோ டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நோ டிசீஸ் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ தட் இஸ் ட்ரூ, நோ டிசீஸ் சொல்லிட்டு இருக்கிறதுனால நெகட்டிவ். ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க டிசீஸ் இருக்கு, டிசீஸ் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. சோ இதோட கவுண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்மளுக்கு 1 கொடுத்துறோம். சோ நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ பாருங்க, டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நோ டிசீஸ், டிசீஸ் இருக்கு, ஓகே ஆக்சுவல் டிசீஸ் இருக்கு, நோ டிசீஸ் கொடுத்திருக்காங்க. சோ prediction is no disease. அப்ப இங்க என்ன is 1 here. next disease இருக்கு, prediction is disease. so in the count ன்றது incremented by 1. so next fourth data, no disease, no disease. so no actual disease இல்லன்னு சொல்றாங்க, prediction க்கு no disease வந்திருக்கு. so here the count is 1. இங்க 5thல disease இருக்கு, predictions disease வந்திருக்கு. so 3. next no disease ஆனா predictionsல disease இருக்குன்னு வருது, no disease ஆனா predictionல disease வருது. so count is 1. இங்க பாருங்க disease, disease. so this will be 4. next disease, disease. so 5. count ன்றது 5. இங்க பாருங்க no disease, no disease. so no disease, no disease இங்க. so count is 2. இங்க no disease, no disease, count is 3. so final output என்ன வந்திருக்கு நமக்கு இங்க. so see here, okay 5 count ன்றது means disease இருக்கு ன்னு சொல்லிட்டு actual prediction, actual data predictions கரெக்ட்டா சொல்லிருக்கிறது 5. டிசீஸ் இல்லன்னா உங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னு சொல்றது 1 தான், ஒரு பாயிண்ட். அதுவே டிசீஸ் இருந்துட்டு டிசீஸ் இல்லன்னு சொல்றது ஒரு பாயிண்ட். டிசீஸ் இல்லன்னப்ப டிசீஸ் வந்திருக்கிறது 3. சோ இங்க வேணும்னா நீங்க அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா see the result 5113. this is how you are going to give the values for this confusion matrix. understand ஆச்சா இது எப்படி அன்னிட்டு confusion matrixல values எப்படி வர்றது அன்னிட்டு understood amma? yes yes. so இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா, இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ன்றது நம்மளுக்கு வர்றது வந்துட்டு எஸ்கே லேர்ன்ல இருந்தா வர போகுது, which is from the metrics. நம்ம எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ண போறது இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த எஸ்கே லேர்ன்ல மெட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்க போறது இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஒரு இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மூலமாவே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமானா இல்ல. you should know the accuracy, recall, precision, F1 score அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சோ அதெல்லாம் என்னது அப்ப நம்ம இங்க பார்க்கலாம். இந்த அக்யூரசி மூலமா நம்மளுக்கு பர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கு ஆகாது.
ஒரே டேட்டா மேல பார்ஷியாலிட்டியாக கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றப்போ we are going to make use of recall, precisions, efforts எல்லாமே லேர்ன் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்களா, அக்யூரசி என்னதுன்னா, accuracy is used to measure the performance of the model. It is the ratio of total correct instances to the total instances. Total correct instances என்னது, disease இருக்கு அன்னிட்டு disease இருந்துட்டு இருக்குன்னு சொல்லப்ப ட்ரூ பாசிட்டிவ், டிசீஸ் இல்லன்னு சொல்லும் போது ட்ரூ நெகட்டிவ். இதுதான் நம்மளோட கரெக்ட் டெசிஷன் வேல்யூஸ். ஸோ அதுக்காக ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூ நெகட்டிவ், அதுதானே ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டெசிஷன்ஸ். ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் ட்ரூ நெகட்டிவ் அன்னிட்டு தான் நம்மளோட ஃபார்முலா டோட்டல் இன்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அவுட்புட் பாத்தீங்க. ஸோ என்ன வந்திருக்கு நம்மளுக்குங்க, 5 3 5 plus 3 divided by 5 plus 1 plus 1 plus 3. So நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, 8 by 10, that is 0.8. That means 80% accuracy கொடுத்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அது கரெக்டானா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்ண போறது ரீகால்ஸ். ரீகால் என்ன பண்ணுதுன்னா, இங்க பாருங்களேன், recall measures the effectiveness of a classification model in identifying all relevant instances from the data. எல்லா relevant instances find out பண்றதுக்காக யூஸ் ஆகுற யூஸ் ஆகுற மெத்தட் தான் இந்த recall. It is the ratio of the number of true positive instances to the sum of true positive and false negative instances. That means எத்தனை மீன்ஸ் டிசீஸ் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றது டிவைடட் பை டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் என்னது, டிசீஸ் இருந்துட்டு இல்லன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இது sum of true positive and false negative instances which will give the effectiveness of the classification model. So இங்க true positive என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 5 வந்திருக்கு டிவைடட் பை 5 plus false negative. Disease இருந்துட்டு இல்லன்னு சொல்லிருக்கிறது false negative தான். So 5 plus 1 is 6. Totally 5 by 6. So you will get the 0.8. That means 83% accuracy உங்களுக்கு இங்க வந்திருக்கிறது recalled. ஓகேவா? precision இங்க வந்துட்டு இங்க accuracy சொல்றது என்னதுன்னா, இங்க பாருங்களேன், accuracy measures how often the model's predictions are correct overall. It gives the general idea of how well the model is performing. So general idea கொடுக்கும், ஆனா அந்த accuracyன்றது கரெக்ட் கிடையாது. ஓகே பாருங்களேன், however accuracy can be misleading especially with imbalanced data. Imbalanced data sets என்னது, two types of classes இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். let us take வந்துட்டு disease no disease. இந்த டூ கிளாஸஸ்ல ஒரு கிளாஸுக்கு மட்டுமே மோர் வேல்யூஸ் இருந்துட்டு இன்னொரு கிளாஸுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் இம்பேலன்ஸ் டேட்டா செட். மீன்ஸ் 60% ஒன்னு கிளாஸ் பத்தி சொல்றது, 40% இன்னொரு கிளாஸ் பத்தி சொல்லிச்சா தட் இஸ் பேலன்ஸ்டு. அதுவே 90% ஒரு கிளாஸ் பத்தே சொல்லிட்டு ஒரு 10% ஒரு 5% மட்டுமே இன்னொரு கிளாஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கிறனா தட் இஸ் கால்ட் இம்பேலன்ஸ்டு. இம்பேலன்ஸ் டேட்டா செட் மேல அக்யூரசி கொடுக்கும் போது அது வந்துட்டு ப்ராப்பரா சொல்லாது. ஸோ தட் மீன்ஸ் இட் வில் லீட்ஸ் டு இன்கரெக்ட் வேல்யூஸ். ஸோ அப்ப அக்யூரசின்றது ப்ராப்பர் கிடையாது. அது ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம ப்ரிசிஷன்ஸ், ரீகால், F1 ஸ்கோர் தான் யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாருங்களேன், ஸோ எஸ்பெஷலி வித் இம்பேலன்ஸ் வேர் ஒன் கிளாஸ் டாமினேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், a model that predicts the majority class correctly most of the time might have high accuracy but still fail to capture important details. important நமக்கு ஃபெயில் ஆனா கூட ஓகே, சோ நமக்கு இப்ப வந்துட்டு only high accuracy கொடுத்துட்டு இருக்கு, ஆனா இந்த ஏதாவது இன்னொரு கைண்ட் ஆஃப் கிளாஸ்ல ஏதாவது important things இன்னப்போ we cannot able to capture it. So that is also important to train the model. அது ட்ரெயின் பண்ணாமவே நம்ம only high data இருக்கிறதுக்கே நம்ம மீன்ஸ் high percentage இருக்கிற கிளாஸோட டீடைல்ஸ் ரொம்ப ட்ரெயின் பண்றதுனால அவுட்புட்ன்றது ப்ராப்பரா வராம போகலாம். ஸோ this will lead some error means ஒரு wrong output கொடுக்கிற கான்செப்ட் தான் இந்த accuracy. So to overcome this we will make use of precision recalls. Precision focus on the quality of the model's positive predictions. Positive predictions கொடுக்கிறது தான் இந்த precisions. It tells us how many of the instances predicted as a positive or actually positive. Disease இருக்கிறவங்களுக்கு disease இருக்குன்னு predictions வந்திருக்கிற சொல்றது தான் இந்த precision. Precision is important in situations where
false positives need to be minimized. Means நமக்கு false positives என்னது, டிசீஸ் இல்லாதவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னு சொல்றது கரெக்ட் கிடையாது. ஸோ தே வில் ஃபீல், மீன்ஸ் அப்ப வந்துட்டு ரொம்ப இதாயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ் நம்ம ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ரெசிஷன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோம். சச் ஆஸ் டிடெக்டிங் ஸ்பேம் இமெயில்ஸ் ஆர் ஃப்ராட். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அது இமெயில் வந்து ஒரு இமெயில் வந்திருக்கு, அந்த இமெயில் இம்பார்ட்டன்ட் ஆச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்றோம், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னப்ப நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இது வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க டிசீஸ் இருக்கா இல்லையா. ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்ற கான்செப்ட் நம்ம மினிமைஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ரெசிஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்துட்டு டோட்டல் மீன்ஸ் ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். இங்க ப்ரெசிஷனா ட்ரூ பாசிட்டிவ். ட்ரூ பாசிட்டிவ்னா இருக்கிறது டிசீஸ் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றது ஃபைன். ட்ரூ பாசிட்டிவ், ஓகேவா. ட்ரூ பாசிட்டிவ் இல்லைங்க, ட்ரூ பாசிட்டிவ் மீன்ஸ் 5 டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் மீன்ஸ் இருக்கிறது பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் டிசீஸ் இல்லாதவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னு சொல்றது. தட் இஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். தட் கவுண்ட் இஸ் ஐ திங்க் so 1 தான். So that is also you are giving 1. So total output is we are getting 1. That is 5 by 6 0.83 தான். So இங்க பாருங்களேன், F1 score என்றது என்னதுன்னா it's a combination of both recall and precision. So F1 score combines a precision and a recall into a single metric to balance their trade-off. It provides a better sense of the model's overall performance, particularly for imbalanced data type. நம்ம கிட்ட imbalanced data set இருக்கும்போது accuracy என்றது ப்ராப்பரா கொடுக்காது. To give the good accuracy, we can make use of F1 score. The F1 score is helpful when both false positives and false negatives are important. அது கூட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நம்மளுக்கு ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு அவுட் ஆஃப் நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அப்போ அது கூட இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. தோ இட்ஸ் அது நம்ம ரெடியூஸ் பண்ணணும். யூ ஷுட் மினிமைஸ் தட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். தோ it assumes precision and recall are equally significant, which might not always align with the use case. So this is the formula in order to minimize that kind of situations. So inga pathingana 2 into precision into recall by precision plus recall. So what is the value you got it for precision? 2 into 0.83. Recall also you got the same value. So overall output is 0.83. அதே உங்களுக்கு அக்யூரசில எவ்வளவு வந்துச்சு? 80% வந்துச்சு. அதுவே நீங்க ஓவரால் அக்யூரசி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது the accuracy is 83%. Means you are getting a good predictions only whatever the data set you have provided here. Okay va. So this is how you will find out the evaluation matrices for classification problem. Okay va. நம்ம ஓவராலா நம்ம இந்த எல்லாமே அவுட்புட்ல கொண்டு வந்துறோம். இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? புரியுது. Yes, ma'am. It is the harmonic mean of precision and recall. This is the definition. So இது formula தான் இது. So இப்போ output கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு data set. Okay, now what we are going to do here is ஒரு data set எடுத்துட்டு first confusion matrix பத்தி explain பண்ணிடுறேமா. So how to calculate the recall, precision and F1 score, confusion matrix எப்படி நம்ம கிரியேட் பண்ணி ஷோ பண்றது எல்லாமே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துறோம். லேட்டர் ஆன் நம்ம சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபிகேஷன் ஒரு டேட்டா செட் எடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் see here. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி லைப்ரரிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க பாருங்க இம்போர்ட். இப்போ நான் இங்க வந்துட்டு ரா டேட்டா தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ நம்பை லைப்ரரி இம்போர்ட் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்துட்டு இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்ன்றது என்னதுன்னா ஓவரால் எல்லாமே F1 ஸ்கோர், அடுத்தது ரீகால், ப்ரெசிஷன், அது எல்லாமே கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகிற கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் யூஸ் பண்றேன் நானுங்க. இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்மளோட மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் ஆகிற கிளாஸ் இது. ஸோ அது எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. C1 if you want to visualize the confusion matrix, ஓகே, அதுக்காக இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக நம்ம மேட்ப்ளாட்லிப் அடிஷனல் இதுக்கு அடிஷனலா வேணும்ன்றதுக்காக சம்திங் யூ கேன் ஹேவ் டு யூஸ் ஃப்ரம் திஸ் மேட்ப்ளாட். ஸோ அதுக்காக அது கூட நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. நவ் நான் என்ன பண்றேன்னா ஒரு ரா டேட்டா ஜென்ரேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட்டிங் த நம்பை அரே ஃபார் ஆக்சுவல் அண்ட் ப்ரிடிக்டட் லேபிள்ஸ். ஸோ ஆக்சுவல் என்ன பண்றேன்னா representing the true labels or the actual classification of the items. In this case it's a list of 10 items. 10 items ஜென்ரேட் பண்ண போறேன் இந்த ஆக்சுவல் என்ற வேரியபிள்ல, where each entry is either dog or not dog.
10 வேல்யூஸ் கொடுக்க போறேன். அந்த 10 வேல்யூஸ்ல வந்துட்டு அது டாகா இல்லையான்னு சொல்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டேன். செகண்ட் வேரியபிள் வந்துட்டு predicted என்ற வேரியபிள் you are going to provide 10 values, so representing predicted labels or the classification made by the model. அந்த மாடல் அன்றது அது டாகா இல்லையான்னு சொல்றதுக்கு அவுட்புட் கொடுத்திருக்கிறது. இது நம்மளோட ஆக்சுவல் ப்ரிடிக்ஷன்ஸ். இது வந்துட்டு மாடல் கொடுத்திருக்கிற ப்ரிடிக்ஷன்ஸ். நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அரே ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். So if you see here, dog, 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 not dog, 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 not dog, not dog, 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 not dog, dog. So dog, dog. இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துடுறேன். You have to know, okay? So நம்ம எப்படி கொடுத்திருக்கோம், டிசீஸ் இருக்கா இல்லைன்னு எப்ப பண்றோம் அதே விதமா இப்போ இதுக்கு நான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் டிரா பண்ணிட்டேன். You will get some idea. So இது இங்க வந்துட்டு நான் ஆக்சுவல் டேட்டா கொடுக்க போறேன். இங்க வந்துட்டு predicted கொடுத்துறேன். இங்க இதே ஃபார்மேட்ல எழுதணும் இல்ல, நீங்க ஆக்சுவல்ன்றது இங்க கூட எழுதிக்கலாம், predicted இங்க கூட எழுதிக்கலாம். இது ரேண்டமா கொடுத்திருக்கீங்களா மேம்? ஆக்சுவல் டேட்டா ரேண்டமா ஜஸ்ட் டாக் டாக் அந்த மாதிரி ரேண்டமா? I have taken my values. ஒரு ஜஸ்ட் நான் கொடுத்திருக்கேன், லேபிள்ஸ் நானே கொடுத்திருக்கேன். என்னோட ஆக்சுவல் டேட்டா நான் கொடுத்திருக்கேன். predicted டேட்டான்றது மாடல்ல இந்த மாதிரி வேல்யூஸ் வந்திருக்கு. எஸ், நானே கொடுத்திருக்கேன் ஒரு வேல்யூஸ், ரேண்டம் வேல்யூஸ் தான். ஓகே ஓகே. ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காக. ஓகே ஓகேவா? சோ இப்போ நான் ஆக்சுவல் டேட்டா எந்த பக்கத்துலனே எழுதிக்கலாமா? சோ இப்போ டாக் நாட் டாக் ன்னுட்டு, சோ இந்த பக்கம் டாக், சோ நாட் டாக். சோ இங்க பாருங்களேன், just see here. Now you just write the values. Okay, count எழுதிக்கணும். So dog, dog, that means actual dog ன்னுட்டு இருக்கு, predictions கூட dog ன்னு வந்துட்டு இருக்கறதுனால true positive. So true positive ஓட count வந்துட்டு 1. Next, actually dog, but it is predicting it like a not dog. Dog இருக்கு, but it is predicting like a not dog. So false, not dog ன்றது negative. So what is the count? 1. Next, dog, dog. Dog இருக்குது, predictions கூட dog இருக்கிறதுனால இதோட count ன்றது 2க்கு இன்கிரிமெண்ட் ஆகும். Next, not dog, not dog means dog இல்ல, predictions கூட not dog means true, not dog negative. So the count is 1. Dog, dog. Predictions is correct. Actual data, prediction data is correct. Same. So true positive. இதோட count அன்றது 3க்கு அப்டேட் ஆச்சு. Not dog, dog means actually அது dog கிடையாது, ஆனா dog ன்னுட்டு predict பண்ணிருக்கீங்க. So false, positive. So count is 1. கரெக்ட்டா? Not dog, dog ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. Dog, dog. So same. So count is 4. Dog, dog. Count is 5. Not dog, not dog. So dog இல்லன்றது dog இல்லன்னு prediction வருது, count அன்றது அப்டேட் ஆச்சு. Not dog, not dog. This count is updated 3. So output mindல வெச்சுக்கோங்க. 5, 1, 1, 3. So இப்போ இங்க வாங்க, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். நம்ம சிம்பிளா இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், இந்த மெட்ரிக்ஸ் sklearn லைப்ரரியில இருந்து மெட்ரிக்ஸ்ன்றது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்துரும். பாருங்களேன், ஆக்சுவல் டேட்டா, predicted டேட்டா அந்த மேட்ரிக்ஸ் உள்ள கொடுத்துருங்க. பாத்தீங்களா அவுட்புட் என்ன வந்திருக்கு? 5, 1, 1, 3 வந்திருக்கு அவுட்புட். எஸ் ஆர் நோ? யூ காட் திஸ் அவுட்புட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டேட்டா ஒரு விஜுவலைசேஷன் மாதிரி பிளாட் பண்ண போறேன். யூசுவலி இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம வந்துட்டு ஒரு ஹீட் மேப்பா நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இங்க பாருங்களேன், sns.heatmap. This function from Seaborn is used to create a heat map of the confusion matrix. So annotate is equal to true. இது என்னதுன்னா, it is going to display the numerical values in each cell of the heat map. So இங்க பாத்தீங்களா, நீங்க ஜெனரேட் பண்ண பாருங்க. This numbers, இந்த நம்பர்ஸ் ஜெனரேட் பண்றதுக்காக நம்ம என்ன attribute யூஸ் பண்ணணும்னா, annotate is equal to true என்ற டிஸ்ப்ளே பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நியூமரிக்கல் வேல்யூஸ்ன்றது அந்த செல்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னா, ஹீட் மேப் பண்றது எஸ்என்எஸ் லைப்ரரியில இருந்து ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குது. சோ சிஎம் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் தான் நான் ஹீட் மேப் டிரா பண்ணனும். சோ சிஎம் annotation is equal to true. இத பாக்கும்போது x tick labels னா x labels means x axisல நான் கொடுக்கிறது லேபிள் என்னதுன்னா dog, not dog. x y tick labels நம்ம இங்க நான் யூசுவலி இந்த மாதிரி கொடுக்கிறதுமா ticks, இதுதான் ticks, இது ticks. So x axis la dog, not dog, y tick na இந்த ticks dog, not dog ன்னு சொல்றதுதான் இந்த ticks representation. So y label na இந்த y label ல கொடுக்கிறது actual, x label ல கொடுக்கிறது predictions ன்னு கொடுத்தேன். ஆல்ரெடி சொல்லிருக்கேன்,
நம்ம வந்துட்டு ஆக்சுவல்ன்றது எக்ஸாக்ஸ் மீன்ஸ் இங்க இருக்கணும் இங்கதான் இருக்கணும்னு இல்லை, நீங்க எந்த பக்கமானா கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில்ன்றது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபாண்ட் மீன்ஸ் நம்மளோட சைஸ்ன்றது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இங்க ஆக்சுவல்ன்றது எவ்வளவு சைஸ்ல வேணும், அப்புறமா டைட்டில் எவ்வளவு சைஸ்ல வேணும், பேடிங் மீன்ஸ் ஸ்பேசஸ் அரௌண்ட் த டெக்ஸ்ட் எப்படி எவ்வளவு இருக்கணும் அதை சொல்றது. ஸோ இங்க வந்துட்டு ஆக்சிஸ் லேபிள் பொசிஷன் எங்க கொடுக்கணும், அந்த லேபிள் பொசிஷன்ன்றது எங்க கொடுக்கணும்ன்றது சொல்றது இது. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் டிக் டாப்ல கொடுக்கணும் மீன்ஸ் இந்த எக்ஸ் டிக்ஸ் வந்துட்டு யூஸ்வலி பாட்டம்ல இருக்குமா. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோமா எக்ஸ் டாப்ல கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அது டாப்ல வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொன்னு, அப்புறமா இந்த லேபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கிற லேபிள்ஸ் கூட டாப்ல வரணும் மீன்ஸ் மேல வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இந்த 2 things. நெக்ஸ்ட் ஃபிகர் சப்ளாட்ஸ் அட்ஜஸ்ட் பாட்டம் 0 point மீன்ஸ் அந்த சப்ளாட்ஸ் நம்ம வந்துட்டு 0.2 ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் டெக்ஸ்ட் 0 டெக்ஸ்ட்ன்றது எவ்வளவு சைஸஸ்ல இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. சென்டர்ல இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் சைஸஸ் எவ்வளவு இருக்கணும், சென்டர்ல இருக்கணுமான்ற சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிளாட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீட் மேப் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கூட ஹீட் மேப் இவ்வளவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஒர்க் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட். கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் என்னது, ப்ரிசிஷன், ரீகால் அண்ட் F1 ஸ்கோர் இல்லையா. ஸோ சேம் திங் அந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். அதுல உங்களோட ஆக்சுவல் டேட்டா ப்ரிடிக்டட் டேட்டா கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்களேன், ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர் அண்ட் சப்போர்ட்ன்றதுக்குள்ள ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்ல தான் வரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் த வேல்யூஸ் ஹியர் மீன்ஸ் எவ்வளோ அக்யூரசி இருக்குன்ற மாதிரி 10 out of அந்த மாதிரி. ஸோ இங்க பாருங்க டாக் ப்ரெசிஷன் இஸ் 0.8 இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அவுட்புட் நாட் டாக் எவ்வளோ 75% நாட் டாக்னு சொல்றது. ஸோ அக்யூரசி நீங்க மேக்ரோ ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு நீங்க அவுட் ஆஃப் வந்திருக்கிறது இது. ஸோ இது பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றது இதே மாதிரி தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. திஸ் இஸ் அக்யூரசி டீடைல்ஸ். Accuracy is you are getting 0.80 overall data. F1 score is getting the overall only. But based on the categories, dog and எவ்வளோ predict ஆயிருக்கு, not dog and எவ்வளோ predict ஆயிருக்குன்னு சொல்றதா இந்த precisions recalls இதெல்லாம். ஓகேவாமா. So this is about a classification report based on the confusion matrix. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Yes ma'am. The next thing here is confusion matrix பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர் பத்தி பேச போறோம். ஸோ எதுக்காக நான் அந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, நம்மளோட கிளாசிஃபையர் ப்ராப்ளம்ஸ்ல எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்ன்றது மெயினா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மேல் தான் டிபெண்ட் ஆகுது. ஸோ அதுக்காக அது ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா செட் வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த எஸ்கே லேர்ன்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அது வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் ஓகே அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையா, என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிருக்கு, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி டேட்டா வந்திருக்கு, வேல்யூஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த எவாலுவேஷன் மீன்ஸ் இந்த அல்காரிதமுக்கு வேணுமன்ற லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டேன். பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சிபான்ல டேட்டா செட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஸ்கேலர்ன்லேருந்து. அடுத்தது நம்ம ட்ரைனிங் பண்ணணும், டெஸ்டிங் அதுக்காக. நெக்ஸ்ட் எஸ்விஎம்ன்றது, இந்த எஸ்விஎம்ல தான் நம்மளுக்கு சப்போர்ட் வெக்டார் மெஷின்ல 2 டைப் கேட்டகரிஸ், சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர், சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன். நம்ம இங்க பார்க்கறது சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம இந்த எஸ்விஎம்லேருந்து நம்ம அப்புறமா எஸ்விசி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். மெட்ரிக்ஸ் இங்க வந்துட்டு இந்த கிளாசிஃபையரா இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் கூட நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எஸ்கே லேர்ன்ல இருந்து டேட்டா செட்ன்றது லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்சர் இஸ் ஈக்குவல் டு டேட்டா செட்ஸ் டாட் லோட் அண்டர்ஸ்கோர் பிரெஸ்ட் கேன்சர் என்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் இது. அடுத்தது டார்கெட் வேல்யூஸ் மீன்ஸ் எஸ் ஆர் நோ 0 ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லைன்னு சொல்றது தான். நெக்ஸ்ட் ஃப்ரேம் நன், டார்கெட் நேம்ஸ் மீன்ஸ் மேலிக்னன்ட் அண்ட் பெலிங்கன். ஸோ இருக்கு இல்லைன்னு சொல்றது இந்த டார்கெட் நேம்ஸ். இந்த 0 ரெப்ரசன்டிங் 1 ரெப்ரசன்டிங் நேம்ஸ் தான் இந்த மேலிக்னன்ட் அண்ட் பெலிங்கன். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இங்க என்ன பண்றீங்கன்னா இங்க ஃபியூச்சர் நேம்ஸ் இங்க வந்துட்டு டேட்டா கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டால ஆக்சுவலா 1 2 3 மல்டிபிள் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். அந்த காலம் நேம்ஸ் என்ன ரெப்ரசன்டிங் ஃபியூச்சர் நேம்ஸ் அண்ட் கூப்பிடுறோமா, அந்த ஃபியூச்சர் நேம்ஸ் இங்கவே இருக்கும். ஓகேவா. அங்க வந்து காலம் நேம் இருக்கும் ஃபியூச்சர் நேம்ஸ் அன்னிட்டு.
ஸோ நம்ம இங்க செக் பண்றதுக்கு ஆகலைன்னப்ப இது வந்துட்டு எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கு. டிக்ஷனரி ஃபார்மேட் இஸ் நத்திங் பட் கீ வேல்யூ பேர். ஸோ அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஒரு கீஸே வேணும்ன்றதுக்காக cancer டாட் கீஸ் சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். பாருங்க டேட்டா cancer டாட் கீஸ் கொடுக்கும்போது இங்க பாருங்களா அதுல என்ன கீஸ் இருக்கோ சொல்லிடும். டேட்டா, டார்கெட், ஃப்ரேம், டார்கெட் நேம்ஸ், டிஸ்கிரிப்ஷன், பிஹெச்ஆர் நேம்ஸ் அது எல்லாமே இருக்கு பாருங்க. ஃபைல் நேம், டேட்டா மாடியூல்ஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு இதுல மெயினா வேணுமான்றது என்னதுன்னா டேட்டா அப்புறமா டார்கெட் அதுதான். ஓகேவா? பாருங்க நானு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் நமக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கு. பட் நம்ம அதுல ஓன்லி ஃபியூ காலம்ஸ் தான் இண்டிபெண்டன்ட்டா ட்ரீட் பண்ண போறோம். ஸோ இண்டிபெண்டன்ட் டேட்டான்றது இந்த டேட்டால இருக்கிறது தான். ஸோ இண்டிபெண்டன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்சர் டாட் டேட்டா, அவுட்புட் மீன்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் டார்கெட் டேட்டா. ஸோ y இஸ் ஈக்குவல் டு கேன்சர் டாட் டார்கெட். ஸோ நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன். இங்க எக்ஸ்ல இருக்கிற டேட்டா இதுவே, ஒய்ல இருக்கிற டேட்டா இதுவும். நான் இப்ப என்ன பண்றேன்னா நான் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் பண்றதுக்காக நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூ காலம்ஸே கூட எடுத்துக்கலாம். பட் நான் இங்க என்ன பண்ண டைரக்டாவே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நவ் நம்ம கிட்ட நம்ம செக்ரிகேட் பண்ணிருக்கிறோம் இல்லையா இண்டிபெண்டன்ட் டேட்டா அப்புறமா டிபெண்டன்ட் டேட்டான்னுட்டு இது ட்ரைனிங் பண்ணிக்கணும். எவ்வளவு ட்ரெயின் பண்ணீங்கன்னா 70% ட்ரைனிங் பண்ணிக்கிறேன், 30% டெஸ்டிங் கொடுத்துட்றேன். அப்புறமா ரேண்டம் ஸ்டேட் இங்க நான் 30% சொல்றதுக்காக டெஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0.3 which representing 30% for testing and obviously 70% for training. ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கிற டேட்டா ரிசல்ட் வந்துட்டு ஒய் ட்ரெயின்ல இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ண போற டேட்டா ரிசல்ட் ஒய் டெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இது வந்துட்டு எத்தனை டைம்ஸ் நான் ரன் பண்ணா கூட இட் இஸ் கோயிங் டு டேக் டிஃப்ரெண்ட் டேட்டா ட்ரைனிங் எடுத்துக்கும், டிஃப்ரெண்ட் டேட்டா டெஸ்டிங் எடுத்துக்கும். பிகாஸ் இங்க ரேண்டம் ஸ்டேட்ன்றது சம் நம்பர் கொடுத்துருக்கனால ஸோ இட் வில் டேக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேல்யூஸ். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணிட்டேன். ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு அப்புறமா என்னோட ட்ரைனிங் டேட்டான்றது நான் என்னோட மாடலுக்கு ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா நம்மளோட டேட்டாவுக்கு ஒரு கர்னல் டிஃபைன் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எஸ்விஎம் என்ற நீங்க லீனியரா எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்மளோட அவுட்புட்ல வந்துட்டு 2 திங்ஸ் தான் இருக்கு, 2 கிளாஸஸ் தான் இருக்கு, 0 and 1. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்ம லீனியர் கர்னலே போதும் நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். இஃப் இட் இஸ் நாட் ஆப்ட் அப்புறமா நம்ம கர்னல்ன்றது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த டிஃபைன் பண்ணிருக்கிற கர்னல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளோட கர்னல் தட் மீன்ஸ் ஹைப்பர் பிளேன்ன்றது இந்த எஸ்விஎம்ல இருந்து தான் நம்ம கொண்டு வர்றது. ஓகேவா? நான் டிஃபைன் பண்ணியாச்சு. which is hyper plane is nothing but the kernel only. So நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றோம், you need to train model. So training means இங்க x train y train அந்த மாடலுக்கு ஃபிட் பண்ணிட்டீங்க. ஆன அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்டிங் டேட்டாக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் கொண்டு வரீங்க. So predictions means predict function. இந்த algorithm means இந்த நீங்க predict function text கொடுத்துறீங்க, y predictions வந்துச்சு. நீங்க இந்த y predictions அந்த y test கம்பேர் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? சோ நமக்கு ஆல்ரெடி ஆக்சுவல் டேட்டா இஸ் x டெஸ்ட்க்கு ஒரு ஆக்சுவல் டேட்டா வந்துட்டு y டெஸ்ட். இது வந்துட்டு மாடல் கொடுத்திருக்கிற அவுட்புட் y predictions. சோ ஆக்சுவல் அவுட்புட் இஸ் y டெஸ்ட், predictions இஸ் y predictions. சோ இதுவே தான். இப்போ நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ டிசீஸ் இருக்கு மீன்ஸ் அந்த கேன்சர் இருக்கு மீன்ஸ் அதே மாதிரி வந்திருக்குன்னப்ப நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், ட்ரூ பாசிட்டிவ். இருக்குன்னப்ப இருக்குன்னு சொன்னப்ப ட்ரூ பாசிட்டிவ், இல்லன்னப்ப இல்லன்னு சொல்றது என்னது ட்ரூ நெகட்டிவ். இருந்துட்டு இல்லன்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். அதுவே இல்லாதது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஃபால்ஸ் பாசிட்டிவ். சோ இது பேஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. கன்ஃபியூஷன் மார்க்ஸ் பாருங்க, இருக்கு மேலிக்னன்ட் கேசஸ் வந்துட்டு ஆக்சுவலா இருக்குன்றது இருக்குன்னு சொல்றது 61. இல்ல மீன்ஸ் பெனிக்னன்ட் கேசஸ் இருக்கு இல்லன்னு சொல்றது 104 சொல்லிடுச்சு. இங்க 200 ஆக்சுவலா மேலிக்னன்ட் கேசஸ் தான். ஓகேவா? மேலிக்னன்ட் கேசஸ் தான். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அது பெனிக்னன்ட் கேசஸ் சொல்லிட்டு இருக்கிறது எத்தனை 2. அதுவே பெனிக்னன்ட் கேசஸ் நீங்க மேலிக்னன்ட் அண்ட் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கிறது 4 கேசஸ். ஓகேவா? சோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் நமக்கு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். இந்த ஹீட் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், நான் ஹீட் மேப் அப்ளை பண்ணிட்டேன்.
நீங்க வேணுமானா நம்ம டைரக்டா இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இது மட்டுமே சிஎம் மட்டுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அரே மாதிரி கொண்டு வரும். அது பாருங்க. இப்போ அக்யூரசி வரணும்னா அக்யூரசி ஸ்கோர், ஒய் டெஸ்ட், ஒய் ப்ரிடிக்ட். ப்ரெசிஷன் ஸ்கோர் வரணும்னா சேம் திங் நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிக்கிறோம். இல்ல மேம் எனக்கு அந்த பாக்ஸ் மாதிரி வேணும்னப்ப நம்ம ஆல்ரெடி அது சொல்லி கொடுத்துருக்கோம். என்னது கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்னுட்டு. ஸோ இது இம்போர்ட் பண்ணிக்கணும் நீங்க. இது இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒய் டெஸ்ட் அப்புறமா ஒய் ப்ரிடிக்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வந்துடும். இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா கொடுத்துக்கிற தேவையில்லை. இந்த மாதிரி ப்ரெசிஷன் ஸ்கோர், ரீகால் ஸ்கோர், எஃப்என்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற தேவையில்லை. ஸோ வேணுமானா நீங்க இதை செக் பண்ணி பாருங்க, இது ட்ரை பண்ணி பாருங்க. கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் உள்ள ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரிடிக்ட் கொடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு சி திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா டேபிளர் ஃபார்மேட் மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? So this is what SVC. Understand ஆச்சமா எல்லாருக்குமே இது இந்த கான்செப்ட் கிளியரா? Yes ma'am. Yes ma'am. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.